Hi friends, welcome to Next Level Learn channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா டுடே டாபிக் வந்து CountA, CountBlank இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து உங்களுக்கு ஈஸி தான், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க கத்துக்கோங்க, உங்களோட யூஸ்ஃபுல்லா வந்து இதில தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கவுண்ட் ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். கவுண்ட் ஃபார்முலா எதுக்காக அப்படினா இப்போ இதில நிறைய வேல்யூஸ் இருக்கு, நிறைய டைப் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன டேட்டா தான். இதில் வந்துட்டு நான் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். கவுண்ட் ஃபார்முலா வந்து இதில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்றதை வந்து கவுண்ட் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? வேல்யூஸை வந்து விட்டுரும், டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே விட்டுரும். ஜஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு தான் கவுண்ட் ஃபார்முலா. இதோட ஃபார்முலா வந்துட்டு ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் தட்ஸ் ஆல் என்ட்ரு அமுக்குனீங்க அப்படின்னா ரெண்டு வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. அந்த இதை வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிச்சிடும். எங்கே நீங்கள் டைப் பண்ணாலும் சரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CountA எதுக்காக அப்படின்னா மொத்தமாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுல எத்தனை வேர்ட்ஸு நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சென்டென்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து கவுண்ட் பண்ணி காமிச்சிடும். இப்போ இந்த செல் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 வந்து வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் இது வந்து சின்ன டேட்டா தான், நம்மளே எண்ணிடலாம். இதே நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து கவுண்ட் ஃபார்முலா வந்து CountA ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்துட்டு ஈக்குவல் டு CountA ஓப்பன் ப்ராக்கெட் மொத்தமாக இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு பிளாங்காக இருக்கிறத வந்து விட்டுரும். ஓகேங்களா? பிளாங்காக இருக்கிறத விட்டுட்டு எது டைப் ஆகிருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லும். என்டர் அமுக்குறீங்கன்னா 9 வேல்யூஸ். ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை வேல்யூஸ் நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கவுண்ட் பண்ணி இதில் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? இதில் நீங்கள் எதுவும் பிளாங்க் ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா அதை வந்து கவுண்ட் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு பிளாங்க் ஸ்பேஸ் மட்டும் வேணும், பிளாங்க் செல்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து CountBlank ஃபார்முலா. இதுக்கு அதே ஃபார்முலா தான், ஈக்குவல் டு CountBlank ஓப்பன் ப்ராக்கெட். நீங்கள் அதே ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிளாங்க் செல் மட்டும் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து இந்த அருன்றதை வந்து நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிளாங்க் ஆயிரும். பிளாங்க்ன்றப்ப 2ன்றதை வந்து உங்களுக்கு காமிச்சிடும். இந்த இடத்துல பிளாங்க் ஆனோடனே உங்களுக்கு 9 இருந்தது வந்து 8 ஆயிடுச்சு. ஓகேங்களா? 8 வேல்யூஸ் தான் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதே இந்த இடத்துல நான் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒரு 40 அப்படின்னு போகிறேன்னா உங்களுக்கு வந்து அது 40க்கு கவுண்ட் ஃபார்முலாவுக்கு வந்து உங்களுக்கு நம்பர்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து CountA CountBlank வந்து டிஃப்ரெண்ட்டு. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு எதுக்குனாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.